வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இலக்கிய சீரியலில் என்ன விஷயமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இலக்கியா கௌதமுக்கு அந்த ஆசிரமம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வெற்றிகரமாக இதில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கங்க. இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா, அதாவது மாசிலாமணி, அதாவது அஞ்சலியோட அப்பா பார்த்திங்கன்னா, இப்போ அவருக்கு கை கால் எதுவுமே பண்ண முடியலை. அதே மாதிரி அவருக்கு பேச முடியாத சூழ்நிலையில் இருக்கார். இதுக்கு முக்கியமான காரணம் அஞ்சலி தான். ஏன்னா அஞ்சலி பணத்துக்காண்டி ஆசைப்பட்டு யாரை வேணாலும் எது வேணாலும் பண்ணுவாள். இதுக்கு சப்போர்ட்டாக அவங்க அம்மா சிந்தாமணியும் இருக்காங்க. அதனால தான் அஞ்சலி எப்போதுமே மிகப்பெரிய தப்பை பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. இருந்தாலும் கார்த்திக் வாழ்க்கையில் மீண்டும் வரலான்னு அஞ்சலி பிளான் போட்டு அதுக்கான விஷயத்தை அஞ்சலியும் அவங்க அம்மாவும் பண்ணுவாங்க. இதில் கண்டிப்பாக அஞ்சலி கார்த்திக் வாழ்க்கையில் கண்டிப்பாக வரக்கூடாது. அப்படி வந்தால் கார்த்திக் வாழ்க்கை மீண்டும் பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகும். இதுவும் இலக்கியா கௌதமுக்கு மிகப்பெரிய ஆபத்து. அதனால் கார்த்திக் பிரியா ஒன்று சேர்கிற மாதிரி கான்செப்ட் கொண்டு போனாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அஞ்சலி மிகப்பெரிய தப்பு அவங்க அப்பாவுக்கு பண்ணி தப்பிச்சிட்டா. இருந்தாலும் இலக்கியா மிரட்டினபடி இதில் அஞ்சலியை விட்டுட்டாங்க. இருந்தாலும் இப்படி ஆனதுக்கு காரணம் அதாவது முழுக்க அஞ்சலி தான் அப்படின்னு இலக்கியா கௌதம் அஞ்சலியை ஜெயிலில் தள்ளணும். அப்போ தான் அவன் அடுத்த பிளான் ஸ்டார்ட் பண்ண மாட்டான். இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆசிரமத்துக்கு அந்த கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விஷயத்தை இலக்கியா கௌதம் மும்முரமாக இருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூமெண்ட்டையும் பைரவி வாட்ச் பண்ணிக்கிட்டு அந்த பிளான் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக போகிறதில்ல. இதில் ட்விஸ்ட் இருக்குது, போய் நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஏமாற தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பைரவி இதில் மிகப்பெரிய பிளான் போட்டிருக்காங்க. அப்படி என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அட்வான்ஸாக கௌதம் இலக்கியா செக் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முழு அமௌண்ட்டையும் இப்போ கொடுத்துட்டு எப்படியாச்சும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இலக்கியா கௌதம் முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே தான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இப்போ மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா மாணிக்கம் வரல. இது பைரவி, அதாவது எஸ்எஸ்கே ஆளை வச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணி அவரை மிரட்டி இருக்கலாம், இல்லை பணம் கொடுத்து ஏதாச்சும் சரி கட்டியிருக்கலாம். கண்டிப்பாக கௌதம் இலக்கியாவுக்கு இந்த ஆசிரமம் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் பைரவி மிகப்பெரிய பிளான் போட்டிருக்காங்க. இவங்க என்னதான் பிளான் போட்டாலும் கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் இலக்கியா கௌதம் முயற்சி பண்ணி கண்டிப்பாக இதில் வெற்றிகரமாக அந்த ஆசிரமத்தை வாங்குவாங்க. அது இப்போதைக்கு பைரவிக்கு சாதகமாக இருந்தாலும் போக போக அது இலக்கியா கௌதமுக்கு அந்த ஆசிரமம் கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது. அதுக்கான விஷயங்கள் இனி வர எபிசோடில் பாசிட்டிவாக கொண்டு போவாங்க. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க.